கைஸ் இந்த மாதிரி ஒருத்தன் பண்ற தப்பால பாத்தீங்கன்னா பல பேர் பாத்தீங்கன்னா அஃபெக்ட் ஆவறானுங்க. ஸோ என்னாச்சுன்றதை வெயிட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம வந்து ரீசெண்டா ஐடி சேல் பண்றதா பாத்தீங்கன்னா குரூப் ஓபன் பண்ணி ஸோ அதில் வந்து நம்ம ஐடிஸும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த குரூப்ல பாத்தீங்கன்னா ஒருத்தன் வந்து நம்ம கிட்டே ஸ்கேம் பண்ண பார்த்தான். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் பாத்தீங்கன்னா நான் காட்டுறேன். ஸோ இந்த ப்ரூஃப் வந்து நீங்களே பாருங்க. ஸோ இதில் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து ஐடி வேணும் ப்ரோன்ட்டு கேட்டிருந்தாரு. சரி நானும் வந்து ஐடி இருக்கு ப்ரோன்ட்டு ஒரு 4-5 ஐடி காமிச்சேன். அதில் வந்து ஒரு ஐடி வந்து செலக்ட் பண்ணாரு. சரி ப்ரோ நீங்கள் வந்து அந்த ஐடியை வந்து எனக்கு முதல்ல என் நம்பருக்கு வந்து மாற்றி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு காசு அனுப்புகிறேன் அந்த மாதிரி சொன்னார். இல்லை ப்ரோ நான் வந்து அதே மாதிரி நானும் உங்கள் மேலே ட்ரஸ்ட் வைக்கணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பே பண்ணுறங்க, இல்லை பாதி அமௌண்ட் பே பண்ணிட்டு ஐடியை ஃபுல்லாக நான் மாற்றி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து எடுத்துங்கன்னு சொல்கிறேன். ஆனால் அவர் வந்து நம்பலை. நான் ஐடி ப்ரூஃப் கூட தரேன்னா அதான் எதுவுமே நம்பாமல் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஐடி முதல்ல அனுப்பிச்சி விடுங்க ப்ரோன்னு சொன்னார். சரி நானும் வந்து உங்களை நம்பி தான் ப்ரோ அனுப்புகிறேன், நீங்கள் ஏமாத்தாதீங்கன்னு சொல்லி தான் பார்த்தீங்கன்னா அவருக்கு அனுப்புனேன். ஆனால் அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஐடி வாங்கிட்டு அடுத்து 10 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா இது எதுவும் ரிப்ளை பண்ணல. சரி அவர் ரிப்ளை பண்ணல, நான் வந்து மெசேஜ் பண்ணேன். அவர் அதுக்கப்புறம் எதுவுமே ரிப்ளைவும் பண்ணல, ஒரே ஒரு சிங்கிள் டிக்கு தான் காமிச்சிச்சு வாட்ஸ்அப்பில். சரி நான் வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணி பார்த்து எதுவுமே பார்த்தீங்கன்னா போல. ஸோ அதே மாதிரி நார்மல் கால் பண்ணி பார்த்தா பிஸின்னு வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வரை பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜுக்கு எதுக்குமே ரிப்ளை பண்ணல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நானே எப்படியே ஃபைனலாக அந்த ஐடியை வந்து ரெக்கவரி பண்ணிட்டேன். ஸோ இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஆளுங்க பண்ணுறதுனால நிறைய பேருக்கு வந்து ஐடி நான் வந்து அவங்க கேட்டால் கொடுக்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா யாராச்சும் ஐடி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ முதல்ல வந்து பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐடி வாங்கிங்க. சிலர் இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு திரியிறனாலே பார்த்தீங்கன்னா நம்ம யாருக்குமே ஐடி கொடுக்கவே தோண மாட்டுருக்கு. திடீர்னு நம்ம ஐடி கூட அது கிடையாது. ஸோ வேறு யார் ஐடியோ தான் நம்ம வாங்கி விற்கிறது. ஸோ அந்த ஐடி வந்து ஸ்கேம் ஆகிடுச்சுன்னா நம்ம தான் அந்த ஐடிக்கான அமௌண்ட் பே பண்ணணும். யாருக்காச்சும் ஐடி வந்து ட்ரஸ்டடாக சேலர் பை பண்ணணும்னா ஸோ என்னுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டா பயோவில் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய இன்ஸ்டா சேனல் கேஸ் ஜோக்கர் 1M தான் என்னோட சேனல். அதே மாதிரி ஒயிட் பீஸ்ட் ஐடி செல்லுன்றது என்னோட ஐடி செல் குரூப் சேனல். அதே மாதிரி வந்து யூடியூப்ல வந்து கேஸ் ஜோக்கர் 1M 4.7K இருக்கும். ஸோ அது வந்து என்னுடைய கேமிங் சேனல். ஸோ அதே மாதிரி வந்து என்னோட ஐடி செல் சேனல் வந்து ஒயிட் பீஸ்ட் ஐடி செல்லுன்றது என் யூடியூப் சேனல். ஸோ ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.